Yes, ma'am. Yes, ma'am. Okay. Then வந்து HSD, SSD பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? HSD means வந்து hardware disk drive. SSD வந்து solid state drive. இது நம்ம ஃபுல்லா வந்து RAM மாதிரி தான். நம்ம ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஃபுல்லா ஸ்டோர் பண்றோம் பாத்தீங்களா நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே. சோ அதாவது நம்ம HDD-க்கும் SSD-க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது ஃபுல்லா வந்து HDD வந்து ஃபுல்லா மேக்னெட்டிக் டேப் அப்புறம் வந்துட்டு மெக்கானிக்கல் பார்ட் இன்சைட்ல இருக்கும். அது வந்து ஒரு சிஸ்டம் ரன் பண்ணும்போது சிஸ்டம் ஸ்லோவாகவும் ஆக்கும். பட் வந்து இது கொஞ்சம் சீப்பர் காஸ்ட் அப்படின்றதுனால நிறைய பேர் HSD-க்கு மூவ் ஆவாங்க. பட் இப்போ வர சிஸ்டம் எல்லாமே வந்து SSD-க்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும், ஈஸியா பூட் பண்ண முடியும். தென் வந்து இதோட பூட்டிங் டைம் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பீட் ஆஃபர் பண்றதுனால நிறைய பேர் SSD வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனா வந்து இது சீப்பர் காஸ்ட் இல்ல, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம HDD-க்கும் SSD-க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். தென் RAM ROM இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, RAM வந்து ஒரு ஹையர் கெப்பாசிட்டி, லார்ஜஸ்ட் சைஸ் ஹையர் கெப்பாசிட்டியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். பட் ரோம்ல வந்து ஸ்மால் சைஸ் கெப்பாசிட்டியை தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா RAM வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோர் ஃபைல்ஸ். இப்போ ஏதாவது நீங்க ஒரு ஆப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட டேட்டாஸை மட்டும் தான் RAM ஸ்டோர் பண்ணும். பட் ரோம்ல வந்து பெர்மனண்டா நீங்க என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணும், அதாவது உங்களோட டிஸ்க்ல நீங்க ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க ஆர் எல்ஸ் ஏதாவது ஒரு ஃபைலை காப்பி பண்றீங்க, இது எல்லாமே வந்து ரோம்ல ஸ்டோர் ஆகும். ஸோ பேசிக்கா வந்து ஒரு சிஸ்டமோட ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த ஹார்ட்வேர்ல இருக்கிறது என்னன்னா CPU, மதர் போர்ட், HDD, RAM, ROM, SSD இப்போ சேஞ்ச் பண்ணிருக்காங்க. தென் அதோட பிராண்ட் மேனுஃபேக்சர்ஸ் பாத்தீங்கன்னா Intel, AMD இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. தென் இதோட பிசிக்கல் காம்போனன்ட்ஸ் நெட்வொர்க். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபுல்லா இதோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். பிசிக்கல் காம்போனண்டா இந்த நெட்வொர்க்கை நம்ம வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஹோஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து சில டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன மாதிரினா லேப்டாப்ஸ், PC, டேப்லெட், ஸ்மார்ட் போன், சர்வர்ஸ் இதெல்லாமே வந்து ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் இதை வந்து கனெக்ட் பண்றதுக்கு, ஓகே ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லா அப்படியே கனெக்ட் பண்ணிட முடியாது, ஒரு டேப்லெட் இருந்துச்சுன்னா இதை அப்படியே கனெக்ட் பண்ணிட முடியாது. இதுக்காக நமக்கு வந்து நெட்வொர்க்கிங் ஆக்சஸ் டிவைஸ் வேணும். ஏன்னா ஒரு ISP கிட்ட இருந்து நமக்கு ஒரு கனெக்ஷன் வந்தாதான். ஓகே, ISPனா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ISPனா என்னன்னு? Internet Service Protocol. No, Internet Service Provider. இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னா இப்போ நம்ம ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றோம்ல, ஸோ இவங்க தான் நமக்கு வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இவங்க தான் வந்து நமக்கு நெட்வொர்க்கை வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும், ஓகே ஜியோ இருக்காங்க, தென் வந்து ஏர்டெல் இருக்காங்க, இவங்க தான் நமக்கு வந்து நெட்வொர்க் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு தெரியும். பட் இப்போ நம்ம இந்தியால இருக்கோம், இப்போ வந்து யூஎஸ்க்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றோம், அது எப்படி ஷேர் ஆகும்? எனி ஐடியா? ஓகே, அந்த நெட்வொர்க் எப்படி கனெக்ட் பண்றாங்க, எந்த மூலியமா? Satellite, ma'am. Okay, then World Wide Web. ஓகே, நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம சி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கேபிள்ஸ் பத்தியும் நான் நெக்ஸ்ட் செஷன்ல நான் சொல்றேன். பட் வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இது கடலுக்கு நடுவுல வந்து அந்த கேபிள்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ நான் இந்தியா, நீங்க வந்து யூஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நான் ஃபுல்லா வந்து என்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக நான் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நிறைய அமௌண்ட் இதுக்கு செலவு ஆகும். ஃபுல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு அந்த டேட்டாஸை சென்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ISP கிட்ட போய் ஹெல்ப் கேட்பேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ISP வந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் என்கிட்ட வாங்கிப்பாங்க. உங்ககிட்ட இருந்தும் யூஎஸ்ல இருக்க உங்ககிட்ட இருந்தும் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வாங்கிப்பாங்க. ஸோ ISP வந்து இந்த ஃபுல் ப்ரொசீஜரையும் பார்த்துப்பாங்க. இந்த ஃபைபர் நெட் கனெக்ட் பண்றது, இங்க இருந்து அங்க கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி இந்த கனெக்ஷன்ஸை உருவாக்குறதுக்கு தான் நமக்கு வந்து நெட்வொர்க் ஆக்சஸ் டிவைசஸ் தேவைப்படும். அதுதான் ஹப்ஸ், ஸ்விட்ச், ஆக்சஸ் பாயிண்ட், ரவுட்டர், ஃபயர்வால். ஓகேவா? தென் ஓகே, இப்போ நம்ம ஹார்ட்வேர் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பத்தி பார்க்கலாம். நெட்வொர்க், ஓகே நெட்வொர்க் வந்து நம்ம எதுக்காக முதல்ல யூஸ் பண்றோம்? நெட்வொர்க்னா என்ன? To sharing messages. ஓகே, ஸ்கிரீனை பத்தி ஈஸியா சொல்லிட்டீங்க.
ஓகே, அதுதான் நெட்வொர்க் நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஒரு டேட்டாவை ஈஸியா ஷேர் பண்றதுக்காக, ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை உருவாக்குறதுக்காக இதுதான் நம்ம வந்து நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். தென் இந்த நெட்வொர்க்கை லிங்க் பண்றதுக்கு நமக்கு நெட்வொர்க் டிவைசஸ் வேணும். இந்த நெட்வொர்க் டிவைசஸ் தான் என்ன அப்படின்னா நான் சொன்னது அந்த ஹப், பிரிட்ஜ், மோடம், ஸ்விட்ச், ரவுட்டர். இது பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? மேபி ஃபைனல் இயர்ஸ்க்கு வந்து சிஎன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஒரு சப்ஜெக்டே இருக்கும். இது பத்தி ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கா? ஹப்னா என்ன, பிரிட்ஜ்னா என்ன, மோடம், ஸ்விட்ச், ரவுட்டர்? guys No idea, ma'am. yeah, okay. ஹப்னா என்னன்னா ஒரு லேண்ட் நெட்வொர்க் உள்ள, அதாவது ஒரு மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் இருக்க ஒரு லேண்ட் நெட்வொர்க் உள்ள. ஓகே, லேண்ட் வேன் இத பத்தி ஐடியா இருக்கா? லேண்ட்னா என்ன, வேன்னா என்ன? மேன் Local area network, ma'am. LAN. ஓகே ஓகே, அது நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகே, அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏன் அது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்றோம்? நம்ம ஒரு பர்టిక్యులர் பிளேஸ்ல மட்டும் தான் மேம் அதோட நெட்வொர்க் நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் மெசேजेसலாம். இப்போ ஒரு ரூம்லனா 5 சிஸ்டமுக்கு மட்டும் கனெக்ட் பண்றது மேம். ஓகே. வேன்னா வைட் ஏரியா நெட்வொர்க் மேம். இப்போ ஒரு கண்ட்ரிக்கே டோட்டலா நெட்வொர்க் மெசேजेस ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மேம். யா, ஓகே. சோ நம்ம வந்து ஒரு லேண்ட் நெட்வொர்க் உள்ள இருக்கிற மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஹப் யூஸ் பண்றோம். இந்த ஹப் எந்த மாதிரி போர்ட்ல எல்லாம் யூஸ் ஆகுது, எந்த மாதிரி போர்ட்லஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளா இருக்குன்னா 4 போர்ட், 8, 12, 24, 48 இந்த மாதிரி போர்ட்ல எல்லாம் நமக்கு அவைலபிளா இருக்கு. இது வந்து ஒன்லி ப்ராட்காஸ்ட் மட்டும் தான் பண்ணும். ஓகே, ப்ராட்காஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட். ஓகே, நானே சொல்றேன். ப்ராட்காஸ்ட் மீன் ஒன் டு ஆல். ஒரு சிஸ்டம்ல இருந்து, அதாவது இப்ப இந்த ஹப்ல இருக்கிற இப்ப நான் ஹப்ல வந்து ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஓகே, இந்த ஹப்ல வந்து நான் வந்து ஒரு 4 PCs வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். இது ஒரு லேண்ட் ஏரியா நெட்வொர்க் உள்ள இருக்கு. இப்போ நான் B ல இருந்து ஷேர் பண்ண அப்படின்னா ACD இது மூணுத்துக்குமே வந்து என்னோட டேட்டா ஷேர் ஆகும். நான் அனுப்புற பேக்கெட்ஸும் ஷேர் ஆகும். சோ இதுதான் ப்ராட்காஸ்ட். ஆனா நம்ம வந்து இப்போ ஒரு சிஸ்டம்ல நான் உங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் ஷேர் ஆகாம எல்லாருக்கும் ஷேர் ஆச்சுன்னா அது ப்ராப்ளம் தானே? Yes, ma'am. or not? Yeah, அது ப்ராப்ளம். Yes, ma'am. ஏன்னா இப்ப நான் ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு மட்டும் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் போகணும். எல்லாருக்கும் போச்சு அப்படின்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்காது. அதுக்கு தான் நம்ம வந்து ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம். ரவுட்டர் பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்றேன். பட் ஹப்போட ஒர்க் வந்து இப்படிதான். ஒரு டேட்டாவை நீங்க சென்ட் பண்றீங்க அப்படின்னா அது ஃபுல்லா எல்லாத்துக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஹப் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்குல்ல இப்போதைக்கு? ஓகே, ஹப்னா இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஒரு லேண்ட்குள்ள ஹப் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பிசில இருந்து நீங்க சென்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் BCDன்னு எல்லாத்துக்கும் மூவ் ஆகும். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் போகாம எல்லாருக்கும் அது ப்ராட்காஸ்டா வந்து சென்ட் ஆகும். இதுதான் ஹப்போட ஒர்க். ஓகே, பிரிட்ஜ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டிங் டிவைஸை கனெக்ட் பண்றதுக்காக தான். லார்ஜ் நெட்வொர்க் இருக்கிறத வந்து ஸ்மாலர் செக்மெண்டா கன்வெர்ட் பண்றதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் இதுல எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சென்டர்ல இதுதான் வந்து பிரிட்ஜ் டிவைஸ். ஓகேவா? இது வந்து டிவைஸ். இதுல நான் வந்து ஒரு 4 PC வச்சிருக்கேன். இது வந்து 4 டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சர்வர்லயும் கனெக்ட் ஆகும். சோ வந்து பிரிட்ஜ் இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஹப் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். பிரிட்ஜ் வந்து எல்லாத்தையும் லார்ஜா இருக்கிற ஒரு பெரிய செக்மெண்ட்டை ஸ்மாலஸ்டா கன்வெர்ட் பண்ணி ஒர்க் ஆகும். இதுதான் பிரிட்ஜ். தென் மோடம் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ஓகே, வீட்ல வந்து எல்லாரும் பிராட்பேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்றீங்கல்ல? எத்தனை பேர் வீட்ல பிராட்பேண்ட் யூஸ் பண்றீங்க? Yes, ma'am. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து ஒரு எல்லோ கலர் கேபிள் கொடுத்திருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த பிராட்பேண்ட்ல எல்லோ கலர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள். சோ இந்த மோடம் எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டெலிபோன் லைன்ஸ்ல தான் இந்த மோடம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட பிசி கிட்ட இருந்து ஒரு டிஜிட்டல் சிக்னலை வாங்கி தென் மோடம்ல அனலாக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணும். தென் பப்ளிக் டெலிபோன் நெட்வொர்க்ல போயிட்டு மறுபடியும் அனலாக்ல இருந்து மோடம் டு டிஜிட்டல் நெட்வொர்க்கா மாறும். அதாவது டிஜிட்டல் சிக்னலா சேஞ்ச் ஆகும். டிஜிட்டல் சிக்னல்ல இருந்து என்னோட பிசிக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் வரும். ஓகேவா? ஏன்னா நம்மளோட சிஸ்டம்ல வந்து ஓகே, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஸ்டம்க்கு வந்து பைனரி வேர்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். நீங்க அல்பபெட்ஸோ நம்பர்ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம சிஸ்டம்க்கு தெரியும். ஓகே, சோ மோடம் வந்து அப்படிதான் ஒர்க் ஆகுது. அனலாக் சிக்னல்ல இருந்து டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணும். தென் டிஜிட்டல்ல இருந்து அனலாக் கன்வெர்ட் பண்ணும். இப்படிதான் ஒரு பிசில இருந்து இன்னொரு பிசிக்கு வந்து மோடமை கனெக்ட் பண்றோம். ஓகே,
தென் ஸ்விட்ச் பத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் வந்து லேயர் 2 டிவைஸ். இதுல வந்து மேக் டேபிள் இருக்கும். இது ஒன்லி பாக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணும், டிராப் பண்ணவே பண்ணாது, எங்கேயும் பாக்கெட்டா ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸ்விட்ச். ஓகே, இது எல்லாத்துக்கும், அதாவது இந்த மோடம், பிரிட்ஜ், ஹப், ஸ்விட்ச், இது எல்லாத்துக்கும், இதுல இருக்க எல்லாத்தோட ப்ராப்ளமையும் ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம வந்து ரவுட்டர் கொண்டு வந்தோம். ஓகேவா, ரவுட்டர் வந்து போத் ப்ராட்காஸ்டும் பண்ணும். நம்ம ரவுட்டர் வந்து யூனிகாஸ்ட் பண்ணும். பட் ஸ்விட்ச்ல வந்து ப்ராட்காஸ்ட் அண்ட் யூனிகாஸ்ட் இருக்கு. ஸ்விட்ச் வந்து மேனேஜபிள் அண்ட் அன்மேனேஜபிள், மல்டி லேயர்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ்ல இருக்கும். தென் இந்த ஸ்விட்ச் எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ப்ராட்காஸ்ட், யூனிகாஸ்ட் அப்படின்னு நான் சொன்ன பாத்தீங்களா. இப்போ நான் இந்த இடத்துல என்டர் பண்றேன், டில நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றேன், அது சிக்கு போகணும் அப்படின்னு நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த கேட்வே வழியா எந்த இன்டர்ஃபேஸ் மூலமா வரணுமோ டில இருந்து சிக்கு மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் போகும். இப்போ நம்ம ஹப்ல பண்ற மாதிரி ஃபுல்லா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லாத்துக்கும் பாஸ் ஆகாது. ஓகே, சாரி. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏல நான் இப்போ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணனா அது எஃப்ல தான் வருது. ஸோ சில ஷேர் பண்ணனா டில வருது. இதை நான் எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஓகே, இப்போ வந்து நான் இன்ஃபர்மேஷன் இதுக்கு தான் ஷேர் பண்ணணும்னு சொன்னா அதை எப்படி நான் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் ஸ்விட்ச்ல வந்து மேக் டேபிள்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, இந்த மேக் டேபிள்ல நீங்க ஃபர்ஸ்டே என்ட்ரி பண்ணணும். இப்போ நான் ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லா இந்த பிக்கு போகணும் அப்படின்னா என்னோட என்ட்ரிஸ் எத்தனை இருக்கணும்னா, மேக் டேபிள்ல 1 2 3 4 5 6 நான் உங்களுக்கு நம்பர் போட்டு இதுல காட்டியிருக்கேன் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ட்ரியில ஏ இருக்கணும், தென் செகண்ட் என்ட்ரியில பி இருக்கணும். இந்த என்ட்ரிஸ்ல எல்லாம் தாண்டி நெக்ஸ்ட் என்னோட இன்ஃபர்மேஷன் பியோட பிசிக்கு போகணும் அப்படின்னா நான் இந்த மேக் டேபிள்ல கரெக்டா இதுல வந்து ஏ இருக்கணும். இந்த என்ட்ரிஸ் வந்து நீங்க இது மூலமா மட்டும்தான் போகணும்னா என்னோட பாக்கெட் வந்து ஃபுல்லா அந்த எந்த டைம் எந்த இன்டர்ஃபேஸ் மூலமா நான் போகணும்னு நினைக்கிறேனோ இதுல நான் வந்து ஆட் பண்ணிருக்கணும். அதுல மட்டும்தான் என்னோட பாக்கெட் வந்து சென்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் மேக் டேபிள். ஸ்விட்ச் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். தென் ரவுட்டர் பாத்தீங்கன்னா, ரவுட்டர் வந்து லேயர் 3 டிவைஸ். இட்ஸ் அ யூனிகாஸ்ட் டிவைஸ். யூனிகாஸ்ட் மீன்ஸ் நான் சொன்னல 1 to 1. ஏதாவது ஒரு சிஸ்டம்க்கு நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்னுத்துக்கு மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். ஸ்விட்ச் வந்து ப்ராட்காஸ்டும் பண்ணும், யூனிகாஸ்டும் பண்ணும். அண்ட் இப்போ வந்து ஸ்விட்ச்ல மேனேஜபிள் ஸ்விட்ச், அன்மேனேஜபிள் ஸ்விட்ச் அப்படின்னு நிறைய இருக்கு. இல்ல நான் சொல்றது ரவுட்டர்ல வந்து லேயர் 3 டிவைஸ் இருக்கு. இது வந்து யூனிகாஸ்ட் டிவைஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எப்படி வந்து ஸ்விட்ச்ல நமக்கு மேக் டேபிள் இருக்கோ அதே மாதிரி ரவுட்டர்ல வந்து ரவுட்டிங் டேபிள் இருக்கு. இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரவுட்டர் வந்து எப்பவுமே ஒரு டிஃபரெண்ட் நெட்வொர்க்கோட மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து ரவுட்டரோட கண்டிஷன். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து 4 லேன் எடுத்திருக்கேன். இது வந்து 4 டிபார்ட்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். இது ஒரு நம்ம காலேஜ்னு வச்சுக்கோங்க. இது வந்து பிசிஏ டிபார்ட்மெண்ட், இது ஐடி டிபார்ட்மெண்ட், தென் இது ஜுவாலஜி, இது பாட்னி, இந்த மாதிரி ஏதோ ஒரு 4 டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நம்ம பிசிஏ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நான் என்னோட ரவுட்டிங் டேபிள்ல இந்த இன்டர்ஃபேஸை மட்டும்தான், அதாவது இந்த கேட்வேக்கு மட்டும்தான் நான் வந்து ரூட் எழுதியிருப்பேன். சோ நான் இந்த ரூட் கொடுத்தோடனே என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நான் சென்ட் பண்ற டேட்டாஸோ பேக்கெட்ஸோ நம்மளோட பிசிஏ டிபார்ட்மெண்ட்ல இருந்து டைரக்டா நம்மளோட ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு தான் வரும். ஓகேவா, சோ இந்த இன்டர்ஃபேஸ் கேட்வேஸை வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரவுட்டிங் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம இதுல பண்ணுவோம். ஓகேவா, ரவுட்டிங் டேபிள் இப்படிதான் இருக்கும். இப்போ நான் வந்து மொத்தம் 4 ரவுட்டர்ஸ் வச்சிருக்கேன் இங்க. இந்த 4 ரவுட்டர்ஸ்க்கும் வந்து ரவுட்டர் ஏ பி சி டி அப்படின்னு நான் நேம் கொடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து கேபிள்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கேன். அதாவது இந்த F0 E0 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே கேபிளோட நேம். அதாவது F0 மீன்ஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், தென் E0 மீன்ஸ் ஈத்தர்நெட், S0 மீன்ஸ் சீரியல் கேபிள். ஓகேவா, சோ இந்த மாதிரி இது எல்லாமே இன்டர்ஃபேஸோட நேம். ரவுட்டிங் டேபிள் 1 வந்து இப்ப எதுல கனெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 192.168.0.0. ஓகேவா, இதுதான் வந்து இந்த கேட்வேயோட நம்பர். சோ இத கிராஸ் பண்ணி தான் நெட்வொர்க், அதாவது ரவுட்டர் பிக்கு வந்து இது இந்த பாக்கெட் சென்ட் ஆகணும். சோ நான் ரவுட்டர் பி ல வந்து 2 இன்டர்ஃபேஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸோட நம்பர் E0 ஓட இன்டர்ஃபேஸ் நம்பர் அண்ட் S0 ஓட இன்டர்ஃபேஸ் ஐபியும் நான் இதுல ஆட் பண்ணனா ரவுட்டிங் டேபிள்ஸ் பிக்கு வந்து என்னோட பாக்கெட் சென்ட் ஆகும். இப்போ வந்து பி ல இருந்து நான் சிக்கு சென்ட் பண்ணனும்னா தென் இதுல எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்கு? இப்போ வந்து 192.168.10.0 ஒரு இன்டர்ஃபேஸ், தென் 20.1 30.1 இந்த 3 இன்டர்ஃபேஸையும் நான் ஆட் பண்ணாதான் என்னோட பாக்கெட் வந்து சென்ட் ஆகும். சோ இந்த மாதிரி தான் ரவுட்டிங் டேபிள்ல பாக்கெட் சென்ட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஸ்விட்ச் ரவுட்டர் பத்தி ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கா? இல்ல நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேன். ஏதாவது புரியுதா? ரிப்ளை பண்ணுங்க. புரியுது மேம்.
ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க் எப்படி நம்ம பிசிக்கலா ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து 2 பிசி எடுத்திருக்கேன். ஓகேவா, இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா வயராவும் கனெக்ட் பண்ணலாம், வயர்லெஸ்ஸாவும் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு மீடியம் நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா நான் யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலமா யூஸ் பண்ணலாம், இல்ல லைட் சிக்னல்ஸ் மூலமாவும் யூஸ் பண்ணலாம். ரேடியோ ஃப்ரீக்வன்சினா வயர்லெஸ், அதாவது நம்ம வைஃபை எல்லாம் யூஸ் பண்றோம்ல, சோ அந்த மாதிரி. எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்னா காப்பர் வயர், இந்த ப்ரொடக்ஷன் நெட்வொர்க், அதாவது ஐஎஸ்பி சொன்னேன்னா ஐஎஸ்பி, அது ஐஎஸ்பிலேயே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் 2 விஷயம் இருக்கு. சோ ப்ரொடக்ஷன் நெட்வொர்க் அதுல ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. பேக் போன் ஏரியா நெட்வொர்க், ஃபைபர் ஆப்டிக் கேபிள். நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன்னா அந்த எல்லோ கலர் கேபிள் ஒன்னு இருக்கும், பிராட்பேண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அது வந்து ஃபுல்லாவே வந்து கிளாஸால பண்ணிருப்பாங்க. லைட் சோர்ஸ், லைட் பீம்ஸ் வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள், அதுதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பேக் போன் ஏரியா நெட்வொர்க். ஐஎஸ்பி எல்லாம் மெயினா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ 2 சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு, இல்ல ஒரு 2 மீடியம் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம இது 3 தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்னு ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இல்லனா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், இல்லனா லைட் சிக்னல்ஸ். ஓகேவா, இதுல வந்து டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேபிள் இருக்குன்னா கோஆக்சியல் கேபிள், தென் ட்விஸ்டட் பேக் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இந்த கோஆக்சியல் கேபிள் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? இதுக்கு முன்னாடி ஏதாவது கேபிள்ஸ் பார்த்துருக்கீங்களா? நம்மளோட லேப்லயே உங்களுக்கு நிறைய அவைலபிள் இருக்குமே இதெல்லாம். அந்த இதுல கனெக்ட் பண்ணி பார்த்ததெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம சிஸ்டம் எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? Yes, ma'am. Okay, Akshara, you can continue. Okay, ma'am. தென் இதுல கிரிம்பிங் மெத்தட் இருக்கு. கிரிம்பிங் மெத்தட்னா என்னன்னா ஸ்ட்ரெயிட் கேபிள் அண்ட் கிராஸ் கேபிள். இந்த ஸ்ட்ரெயிட் கேபிள் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஓகே இந்த ஓகே நீங்க கேபிள்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, எந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க முதல்ல நம்ம லேப்ல? நம்ம சிஸ்டம் கனெக்ட் பண்றதுக்கு எந்த மாதிரி கேபிள்ஸ் இருக்கும்? யாரோ பாத்துருக்கேன்னு சொன்னீங்களே, ஏன் சைலண்டா இருக்கீங்க guys? இருக்கீங்களா யாராவது? ஓகே, ஸ்ட்ரெயிட் கேபிள், கிராஸ் கேபிள். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள், கிராஸ் கேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு சேம் நெட்வொர்க் யூஸ் பண்றோம், அதாவது சேம் நெட்வொர்க்கை நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் ஆகும். ஓகே, கிராஸ் கேபிள் வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வந்து டிவைசஸ் பார்க்கலாம். பிசிஇ அண்ட் ரவுட்டர், இது வந்து டிடிஇ. டிடிஇ மீன்ஸ் டேட்டா டெர்மினல் எக்யூப்மெண்ட். தென் ஸ்விட்ச் அண்ட் ஹப் வந்து டிசிஇ, டேட்டா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரவுட்டர் வந்து நம்ம பேக்கெட்ஸை ஃபார்வர்டும் பண்ணும், டிராப்பும் பண்ணும். இப்போ நான் என்னோட ஒரு கேட்வேல நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் வந்து ரவுட்டிங் டேபிள்ல இல்லைன்னா ரவுட்டர் வந்து உடனே அந்த பேக்கெட்டை அங்கேயே டிராப் பண்ணிடும், இல்லனா வந்து வேற எங்கேயும் ஃபார்வர்ட் பண்ணாது. பட் ஸ்விட்ச் அப்படி கிடையாது. மேக் டேபிள்ல இல்லைனாலும் அந்த இன்டர்ஃபேஸ் வழியா எங்க இருக்கோ, அந்த இன்டர்ஃபேஸ் எங்க முடியுதோ அந்த கேட்வே எண்ட்ல எடுத்துட்டு போய் உங்களோட டேட்டாஸை ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்துரும். பட் வந்து ரவுட்டர் அப்படி பண்ணாது. சப்போஸ் உங்களோட கேட்வேல அந்த நம்பர் இல்லைன்னா கண்டிப்பா டிராப் பண்ணிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கிராஸ் கேபிள், ஸ்ட்ரெயிட் கேபிள் தான். இப்போ நான் வந்து டிடிஇ, 2 டிடிஇ ஒரே டிவைஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து கிராஸ் கேபிள் யூஸ் பண்ணிருக்கேன். தென் டிடிஇ, டிசிஇ டிஃப்ரெண்ட்ன்றதுனால ஸ்ட்ரெயிட் கேபிள். தென் அதே மாதிரி ஒரு ஸ்விட்சும் ஒரு ரவுட்டர், அதாவது ஒரு ரவுட்டரும் ஒரு பிசியும் கனெக்ட் பண்ணிருக்கேன், அதனால நான் வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணிருக்கேன். தென் இந்த கேபிள்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோஆக்சியல் கேபிள். இந்த கோஆக்சியல் கேபிள்ல வந்து மொத்தம் 4 லேயர் இருக்கு. என்னன்னா கண்டக்டர், இன்சுலேட்டர், பிரைடிங் அண்ட் ஷீட். இந்த மாதிரி வந்து 4 லேயர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ஷீட் இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிசிக்கல் டேமேஜ் இல்லாம பாத்துக்கிறதுக்காக இந்த ஷீட் யூஸ் ஆகுது. தென் இங்க இருக்கிற பிரைட் ஷீல்டிங் இது எதுக்குன்னா நாய்ஸ் இன்டர்ஃபேஸ், நம்ம சிக்னல்ல வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ராவா எதுவும் ஆட் ஆகாம இருக்கிறதுக்காக, அதாவது எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவும் ஆட் ஆகாம இருக்கிறதுக்காகவும் சிக்னலை ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்காகவும் இந்த பிரைடிங் ஷீல்ட் நமக்கு யூஸ் ஆகுது. தென் வந்து இந்த இன்சுலேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கோர் ஷீல்டு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம, அதாவது இந்த கோரையும் இந்த வந்து பிரைடிங் ஷீல்டையும் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம இருக்கிறதுக்காக நமக்கு இந்த இன்சுலேஷன் யூஸ் ஆகுது. ஓகே, இந்த கோர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதுதான் நம்மளோட டேட்டாஸையும் சிக்னல்ஸையும் ஷேர் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இதுதான் வந்து கோஆக்சியலோட ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? தென் இந்த கோஆக்சியல்ல ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா சிங்கிள் கோர் கோஆக்சியல் கேபிள், தென் மல்டி கோர் கோஆக்சியல் கேபிள். இந்த சிங்கிள் கோர் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இதுல வந்து சென்டர்ல
ஃபுல்லா காப்பர் வயர் இருக்கும். தென் மல்டி கோர்ல வந்து மெட்டல் வயர் இருக்கும். மோஸ்டா எல்லாரும் எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிங்கிள் கோர் காப்பர் வயர் தான் யூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் இதுல கொஞ்சம் ஸ்பீட் அதிகமா இருக்குன்றதுனால. தென் இந்த கோஆக்சியல் கேபிளோட எந்த மாதிரி கண்டக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இதுல இதோட டைப்ஸ் இருக்கு. RG மீன்ஸ் ரேடியோ கைட், தென் AWG மீன்ஸ் அமெரிக்கன் லைகாஜ். இந்த RG6 இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட கேபிள்ஸ் இருக்குல்ல, வீட்டுல வந்து கேபிள் கனெக்ஷன் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி டிவி கேபிள்ஸை கனெக்ட் பண்றதுக்காக நம்ம இந்த இதுல என்ன சாலிட் காப்பர் வயர் இருக்கும், நார்மலா அந்த பிளாக் கலர் வயர் இருக்கும்ல, டிவி கேபிள்ஸ் இருக்கும்ல, சோ அதெல்லாம் வந்து RG6. தென் RG8 எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம பேக் போன் கேபிள். நம்ம லேப்ல எல்லாம் டோபாலஜிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லா அட்மின் ரூம்ல இருந்து நம்மளோட லேப் வரைக்கும் அப்படிதான் கொண்டு வந்திருப்பாங்க. பஸ் டோபாலஜி, ரிங், மேஷ் இந்த மாதிரி நிறைய டோபாலஜிஸ் இருக்கு. அந்த டோபாலஜிஸ் பேஸ் பண்ணி தான் ஃபுல்லா வந்து அது டிசைன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு என்ன மாதிரி வயர் யூஸ் பண்றாங்கன்னா RG8 என்ற வெர்ஷன் யூஸ் பண்றாங்க. தென் RG58 என்னன்னா இது வந்து ஒரு காப்பர் வயர், பட் ஆனா இது பேக் போன் கேபிள்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, லைக் ஈதர்நெட் மாதிரி யூஸ் ஆகும். பட் RG59 வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு 2 சிஸ்டம் மட்டும் கனெக்ட் பண்றாங்க, இல்ல ஒரு வித்தின் பிளேஸ்க்குள்ள வித்தின் ரூம்க்குள்ள கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா RG59 யூஸ் பண்ணுவாங்க. தென் ட்விஸ்டட் பேக் கேபிள். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கோஆக்சியல் கேபிள் சொன்னேன், தென் வந்து ட்விஸ்டட் பேக் கேபிள். இந்த ட்விஸ்டட் பேக் கேபிள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இத ஆஸ் அ ஈத்தர்நெட் கேபிள் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா, ஈத்தர்நெட் கேபிள் பாத்திருக்கீங்கல்ல, நார்மலா நம்ம சிஸ்டம்ல கூட லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா நார்மலாவே நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, USB கேபிள் மாதிரி தான் இருக்கும், ஆனா HDMI போர்ட் இருக்கும். HDMI போர்ட்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? யாராவது ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஓ மேம், HDMI போர்ட் பாத்திருக்கீங்கல்ல நம்மளோட லேப்டாப், இல்ல நீங்க பிசிலயே பாத்தீங்கன்னா HDMI போர்ட் டிஃபரெண்டா இருக்கு, USB கேபிள் மாதிரி இல்லாம கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த HDMI கேபிள். சோ வந்து நம்ம ட்விஸ்டட் பேக் கேபிள் வந்து அது அந்த ஈத்தர்நெட் கேபிள் தான் வந்து ட்விஸ்டட் பேக் கேபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுலயும் 2 டைப்ஸ் இருக்கு, UTP, STP, ஷீல்டட் பேர் அண்ட் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேக் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து சம் டைப்ஸ் இருக்கு. இந்த UTP-லயே வந்து கிரிம்பிங் மெத்தட் இதுலயும் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து 8 காப்பர் வயர்ஸ் இருக்கும். ஈச் காப்பர் வயர்லயும் யூனிக் கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸை மென்ஷன் பண்ணி தான் வந்து ஒரு இப்போ நீங்க ஒரு வயரை கட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த RG45 எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து ட்ரிம் பண்ணிருப்பாங்க ஒன்னா. ஓகே, தென் இதோட சிமிலாரிட்டிஸ் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து ட்ரிம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இதோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 10 Mbps ல இருந்து 10 Gbps வரைக்கும் இதுல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். STP-ல வந்து என்ன மாதிரி, UTP வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். தென் RJ45 கேபிள் பத்தி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். இது வந்து ஓகே, STP வந்து நாய்ஸ் ப்ரொவைட் பண்ணாது. தென் வந்து ஹலோ ஓகே, இதோட மேக்ஸிமம் நோட்ஸ் வந்து 1024 நோட்ஸ் ஈச் செக்மெண்ட்லயும் இருக்கும். ஓகே, RJ45 சொல்லும் போது இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா புரியும். RJ45 இப்போ நான் அந்த கலர் காம்பினேஷன் பத்தி சொல்றேன். இந்த RJ45 என்னன்னா ஒரு மாடுலேட்டர் கனெக்டர். இதுல வந்து 8 பின்ஸ் இருக்கும். இந்த இடத்துல கோல்ட் கலர்ல தெரியுது இல்ல, இதுதான் வந்து அந்த 8 பின்ஸ். இந்த கலர் வந்து நீங்க எப்படி மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா கிரீன் ஒயிட் கிரீன், தென் ப்ளூ ஒயிட் ப்ளூ, ஆரஞ்ச் வித் ஆரஞ்ச், தென் ப்ரௌன் வித் ப்ரௌன், இந்த மாதிரி நீங்க வந்து அந்த கலர்ஸை வந்து பின் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பின்னும் தேர்ட் பின்னும் எதுக்குன்னா நம்மளோட சிக்னல்ஸை வந்து சென்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். தென் தேர்ட் பின்னும் 6th பின்னும் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சிக்னல்ஸை ரிசீவ் பண்றதுக்காக யூஸ் ஆகும். 7 to 8 எப்பவுமே அன்ரிசர்வ்ட்ல இருக்கும். தென் 4 and 5th பின் எதுக்குன்னா PoE மீன்ஸ் பவர் ஓவர் ஈத்தர்நெட். இது வந்து ஒரு 12 வாட்ஸ் வரைக்கும் நம்ம இதுல யூஸ் பண்ணலாம். இதுல வந்து இந்த 12 வாட்ஸ் வரைக்கும் பவர் சப்ளை இருக்கும். அதாவது இப்ப நம்ம CCTV கேமரா எல்லாம் யூஸ் பண்றோம்ல, சப்போஸ் கரண்ட் இல்லைன்னா கூட சில CCTVs எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் இது பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இதுல வந்து ஒரு 12 வாட்ஸ் கரண்ட் வரைக்கும் நம்ம பவர் சப்ளை இதுல தர முடியும். தனியா நீங்க எதுவும் வந்து இதுக்கு தனியா ஸ்விட்ச் போடணும், கனெக்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. அதுதான் பவர் ஓவர் ஈத்தர்நெட் வழியாவே நீங்க வந்து பவரையும் சப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து RJ45 மீன்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஜாக், இதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். தென் தேர்ட் ஆப்ஷன் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இதுல என்னென்ன இருக்குன்னா இதுலயும் 4 டைப்ஸ் இருக்கு. ஒரு ஃபுல்லா அந்த ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்குள்ள 4 லேயர் இருக்கு. கோர், கிளாடிங், பஃபர் அண்ட் ஜாக்கெட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபுல்லாவே நம்மளோட லைட் பீம்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இந்த கோர் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது இந்த உள்ள இருக்கிற கோர் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டேட்டா சிக்னல்ஸை வந்து லைட்டா ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் ஆகும். தென் இந்த கிளாடிங் எதை உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும்னா லைட் பீம்ஸை வந்து கோர்க்குள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணும். பஃபர் வந்து அந்த லைட் பீம்ஸை லீக் பண்ண விடாம வந்து உங்களுக்கு
இது பண்றதுக்காக தான் வந்து பஃபர் யூஸ் பண்றோம். தென் வந்து இந்த ஜாக்கெட் எதுக்காக மேல இருக்கிற இந்த ஒரு லேயர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த கேபிள் ஃபுல்லா பிசிக்கல் டேமேஜ் இல்லாம வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த கேபிள் வந்து ஃபுல்லா யூஸ் ஆகுது. இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நம்ம எதுக்கு மோஸ்டா யூஸ் பண்ணுவோம்னா இப்ப வர்றது எல்லாமே வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிளா மாற ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லா லைட் பீம் சோர்ஸ்ன்றதுனால உங்களுக்கு நல்ல ஸ்பீட் இருக்கும். அதனால நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுல வந்து ஃபைபர் ஆப்டிக்லயுமே 2 டைப்ஸ் இருக்கு, எஸ்எம்எஃப், எம்எம்எஃப். எஸ்எம்எஃப்ல என்னன்னா இது வந்து சிங்கிள் மோட் ஃபைபர், ஏன்னா இது ஒரு சிங்கிள் பீம் மட்டும் தான் இது டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த பேண்ட்வித் வந்து ஒரு இது எவ்வளவு அளவுக்கு லைட் சோர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும்னா 1300ல இருந்து 1550 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். தென் இந்த எம்எம்எஃப்ல என்னென்ன இருக்குன்னா இது ஒரு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ், ஒரு கொஞ்சம் பிளேஸ்க்குள்ள மட்டும் தான் இந்த கேபிளை நம்ம யூஸ் பண்ண முடியும். லைக் எந்த அளவுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா 850ல இருந்து 1300 வரைக்கும் தான் இது லைட் பீம்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். மோஸ்டா வந்து எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எஸ்எம்எஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அது வந்து நமக்கு ஹையர் வேவ் லென்த் கொடுக்கறதுனால நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பிசிக்கல் ஃபார்ம் வரைக்கும் முடிச்சாச்சு. நம்ம வந்து ஐபி அட்ரஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஐபி அட்ரஸ் வந்து எப்படி ஷேர் பண்றாங்க, அதை எப்படி நம்ம வந்து ஐபி அட்ரஸ் எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஐபி அட்ரஸ் பத்தி யாருக்காவது கொஞ்சம் ஐடியா இருக்கா? Akshara? Yes, ma'am. One moment, ma'am. Your slide is not moving. Okay, ma'am. But எனக்கு screen share ஆயிட்டு இருக்கு, ma'am. Okay, ma'am. Okay, ma'am. I will reshare. Okay. Now showing, ma'am. No, Akshara. But it shows my screen is sharing, ma'am. Okay, Akshara, carry. இப்போ ஷேர் ஆகுதா மேம்? இல்லம்மா. ஓகே மேம், நான் மறுபடியும் ஷேர் பண்றேன். ஓகே. இப்போ மேம்? எஸ் அக்ஷரா. ஓகே மேம். ஓகே, ஐபி அட்ரஸ் பத்தி. ஐபி அட்ரஸ்னா என்னன்னா இப்போ நம்ம எல்லார் வீட்டுக்கும் தனித்தனியா அட்ரஸ் இருக்க மாதிரி எல்லாரோட சிஸ்டம்க்கும் வந்து ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட சிஸ்டம் ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு ஃபோன் காணா போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எனி ஐடியா? ஐபி அட்ரஸ் வச்சுதான் மேம். இப்போ சப்போஸ் நான் VPN யூஸ் பண்ணனா எப்படி கண்டுபிடிப்பீங்க? சீரியல். புரியல. நான் VPN யூஸ் பண்ணனா என்னோட ஐபிஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஸ்டாட்டிக் ஐபி, டைனமிக் ஐபி, நான் எப்படி செட் பண்றேனோ அந்த மாதிரி ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, அதுக்கு தான் சிஸ்டம்ல நிக்கார்டுன்னு ஒன்று இருக்கு. நிக்கார்ட் மீன்ஸ் NAIC, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அதுல வந்து எல்லாத்தோட மேக் அட்ரஸும் இருக்கும், ஐபி அட்ரஸும் இருக்கும். நிக்கார்ட் கண்டைன்ஸ் மேக் அண்ட் ஐபி அட்ரஸ். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். மொபைல்ல IMEI நம்பர் இருக்கும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணவே முடியாது, நம்ம அதை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். ஐபி அட்ரஸ் வச்சு ஓகே ஓரளவுக்கு அவங்க ஒரு டெக்கியா இல்ல அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் அவங்களுக்கு அது விஷயம்லாம் தெரியும் அப்படின்னா அவங்க ஐபி அட்ரஸ் எல்லாம் ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். சோ ஐபி அட்ரஸ் மாத்துறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சிஸ்டமா இருந்தா நிக்கார்ட் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து மொபைலா இருந்துச்சுன்னா IMEI நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஐபி அட்ரஸ்ல இது வந்து ஒரு யூனிக் அட்ரஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, IPv4, IPv6. IPv4 வந்து 32 பைனரி பிட்ஸ். தென் IPv6 வந்து இப்ப நியூ ஜெனரேஷன் எல்லாமே வந்து IPv6 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. IPv4 வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் அட்ரஸ் தான் நமக்கு தரும். ஸோ ஆனா நம்ம கிட்ட வந்து நம்மளோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம்ன்றதுனால IPv4 வந்து நம்மளுக்கு பத்தாது. ஓகே, அதுல இருக்கிற அட்ரஸை மட்டும் வச்சு இத்தனை பேருக்கு மொபைல் போன்ஸ் தென் லேப்டாப்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணவே முடியாது. அதனாலதான் நம்ம வந்து IPv6க்கு கொண்டு போனோம். IPv6ல வந்து கிட்டத்தட்ட மில்லியன் பில்லியன் அளவுக்கு நம்மளால அட்ரஸை வந்து கெட் பண்ண முடியும். அதனால நம்ம IPv6 யூஸ் பண்றோம். ஓகே, இதுல வந்து ஒவ்வொரு ஆக்டேட்லயும் வந்து 8 பிட்ஸ் இருக்கு. இதுல வந்து 128 பிட் ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ் IPv6ல இருக்கு. சோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு ஐபி அட்ரஸ் எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்றத உங்களுக்கு நான் இப்ப ஷோ பண்றேன். இப்போ நான் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்திருக்கேன் 172.
172.16.23.10 அப்படின்ற ஒரு ஐபி அட்ரஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒரு டெசிமல் வேல்யூ. ஓகேவா? இது வந்து ஒரு IPv4 ஓட ஐபி அட்ரஸ். ஓகேவா? இப்போ நான் இந்த 172 இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரு ஆக்டெட்ல வந்து 8 பிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 2 3 4 8 16 32 64 128. இதுதான் வந்து அந்த 8 பிட். இதுதான் ஃபுல்லா ஒரு ஆக்டெட். மொத்தம் நான் 4 ஆக்டெட்ஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஒரு ஐபி அட்ரஸ்ல 4 போர்ஷன்ஸ் இருக்கு. அதாவது 2 நெட்வொர்க் போர்ஷன் 2 ஹோஸ்ட் போர்ஷன் இருக்கு. இந்த நெட்வொர்க் போர்ஷன் ஹோஸ்ட் போர்ஷன்னா என்னன்னு நெக்ஸ்ட் சொல்றேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டெட்ல வந்து இப்போ 172 எனக்கு வரணும். 172 நான் எதை ஆட் பண்ணா எனக்கு வரும்னா 128 plus 32 plus 8 plus 4 இதை நான் ஆட் பண்ணனா எனக்கு 172 வரும். சோ என்னோட பைனரி வேல்யூ இந்த 172க்கு என்னன்னா 10101100. சோ நான் இதை ஆட் பண்ணிட்டேன். தென் 16 செகண்ட் ஆக்டேட்க்கு எனக்கு எதை கெட் பண்ண முடியும்னா இதுல 16 நம்பர் இருக்கிறதுனால 000100000. சோ என்னோட பைனரி வேல்யூ இதுதான். தென் தேர்ட் ஆக்டேட் 23. இப்போ நான் எதை ஆட் பண்ணா எனக்கு 23 வரும்னா 16 plus 4 plus 2 plus 1 இதை ஆட் பண்ணனா எனக்கு 23 வரும். சோ தேர்ட் ஆக்டேட்டோட வந்து பைனரி வேல்யூ என்னன்னா 000101111. தென் 10 ஃபோர்த் ஆக்டேட்ல எனக்கு 10 எப்போ கிடைக்கும் அப்படின்னா 8 plus 2 நான் ஆட் பண்ணனா எனக்கு 10 கிடைக்கும். சோ ஒரு ஐபிஐ இப்படிதான் ஃபார்ம் பண்ணுவாங்க. இது IPv4. ஓகே, IPv6 எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா ஆல்பபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 4 பிட் சார்ட் இருக்கு. ஓகே, இப்போ நம்பர்ஸ் இருந்தா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஆல்பபெட்ஸ்ல இருந்தா நீங்க எப்படி இது பைனரியா கன்வெர்ட் பண்ணுவீங்க? இதுக்கு தான் நமக்கு ஒரு டேபிளும் இருக்கு. சோ அதுல தான் A ஓட வேல்யூ 10, தென் B ஓட வேல்யூ 11. இந்த மாதிரி நமக்கு எந்த ஆல்பபெட்ஸ் இருக்கோ அதை வந்து இதுல நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ 7க்கு வந்து நான் இதுல 4 பிட் சார்ட்ல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 7 எப்போ கிடைக்கும்? 4 plus 2 plus 1. சோ அப்பதான் எனக்கு 7 கிடைக்கும். அதனால 7 ஓட பைனரி வேல்யூ என்னன்னா 0111. தென் 6க்கும் அதே மாதிரி தான். டி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். டி எப்படி பண்ணுவோம் அப்படின்னா டிக்கு வந்து இங்க 13 கொடுத்துருக்காங்க. சோ இதுல நம்ம எதை ஆட் பண்ணா நமக்கு டி கிடைக்கும்? 8 plus 4 plus 1. So 1101. இப்படிதான் வந்து இந்த full IPv6 வந்து பைனரியா கன்வெர்ட் பண்றோம். ஐபி அட்ரஸ் கொடுத்தா இப்போ நீங்க ஃபுல்லா ஒரு ஐபி அட்ரஸ் என்டர் பண்றீங்கன்னா உங்க சிஸ்டம்க்கு அது ஐபி அட்ரஸ் ஃபுல்லா தெரியாது. அது பைனரியா கன்வெர்ட் பண்ணிக்கும். சோ இந்த IPv6 வந்து ஃபுல் பைனரி வேல்யூவை இப்படிதான் கன்வெர்ட் பண்ணுது. இப்படிதான் அது புரிஞ்சுக்கும். ஓகேவா? இதுல வந்து 8 செட்ஸ் ஆஃப் ஹெக்ஸாடெசிமல் இருக்கும். ஒரு ஹெக்ஸா ஈக்குவல் டு 4 பிட். அதாவது இந்த 4 பிட் சார்ட் தான் வந்து இதுல மென்ஷன் பண்றாங்க. ஓகே, IPv6 இப்படிதான். இதுல ஐபிஎஸ்ல வந்து சில கிளாஸஸ் இருக்கு. என்னன்னா A B C D இந்த மாதிரி 5 கிளாஸஸ் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 கிளாஸஸ்லயும் வந்து நம்ம இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 1 to 223 இந்த ரேஞ்சில இருக்கிற ஐபி அட்ரஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் கிளாஸ் A and E வந்து ரிசர்வ் டைப்ல இருக்கிறதுனால இது ஃபுல்லா இப்போ வந்து இஸ்ரோ, நாசா இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் தான் வந்து இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ரிசர்ச் போர்ஷனுக்காக மட்டும் தான் இந்த ஐபி அட்ரஸ் தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏல வந்து ஒரு நெட்வொர்க் போர்ஷன் 3 ஹோஸ்ட் போர்ஷன் இருக்கும். B ல வந்து 2 நெட்வொர்க் போர்ஷன் 2 ஹோஸ்ட் போர்ஷன் இருக்கும். தென் C ல 3 நெட்வொர்க் போர்ஷன் 1 ஹோஸ்ட் போர்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த கிளாஸ் A பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட ரேஞ்ச் எப்படின்னா 1.0.0.1 ல இருந்து 126.255.255.255 வரைக்கும் இருக்கும். இதுல வந்து சப்நெட் மாஸ்க்கும் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஏரியாக்குள்ள என்டர் ஆகுறோம் அப்படின்னா அங்க இருக்கிறவங்களோட அந்த ஏரியாவோட அட்ரஸ் மட்டும் நமக்கு தெரியாம அங்க இருக்கிறவங்க யாரையாவது நமக்கு தெரியணும். ஓகேவா? பிகாஸ் அப்பதான் நம்மள இப்ப நான் ஒரு காலேஜ்குள்ள போறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐடி கார்டு வேணும். ஐடி கார்டு மட்டும் நான் வச்சுட்டு ஐடி கார்டு இருந்தா மட்டும் தான் என்னால போக முடியும். அதே மாதிரி தான் சப்நெட் மாஸ்க். சோ இப்போ நான் வந்து கொடுத்திருக்க ஸ்லாட் இந்த நம்பர் கரெக்டா அப்படின்னா இதை நான் சப்நெட் மாஸ்க் வச்சுதான் வந்து என்னை டிஃபைன் பண்ணுவாங்க. சோ இதை நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து சப்நெட் மாஸ்க் நான் சொல்றேன். சோ இந்த கிளாஸ் A மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா 16 மில்லியன் ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் நமக்கு வந்து 16 மில்லியன் பத்தாது. அதனாலதான் நம்ம இப்போ IPv4 இல்லாம IPv6 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதோட சப்நெட் மாஸ்க் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுல ஒரு நெட்வொர்க் போர்ஷன் 3 ஹோஸ்ட் போர்ஷன் இருந்தால 255. அதாவது இந்த 255 எப்படி கால்குலேட் பண்றோம்னா நம்மளோட மொத்த ஆக்டேட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஆக்டேட்ல 8 பிட்னு சொன்னா அந்த 8 பிட்டையும் நீங்க பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 255 வரும். இது ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இது கிளாஸ் ஏவா பியா அப்படின்றத அந்த உங்களோட சிஸ்டம் வந்து கெட் பண்ணிக்கும். இப்போ 2 நெட்வொர்க் போர்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, இந்த B ல நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இதுல உங்களுக்கு 2 நெட்வொர்க் போர்ஷன் இருக்கு 255.255. சோ இது வந்து கிளாஸ் Bன்றது வந்து உங்களோட சிஸ்டம் தானா எடுத்துக்கும். ஏன்னா வந்து 2 சப்நெட் மாஸ்க்ல வந்து நீங்க 2 போர்ஷனையும் அதாவது 2 நெட்வொர்க் போர்ஷனையும் ஃபில் பண்ணிருக்கிறதுனால இது கிளாஸ் B ஓட ஐபி அட்ரஸ் இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட சிஸ்டம் தானாவே அத்தென்டிகேட் பண்ணிக்கும். ஓகேவா? சோ கிளாஸ் B ஓட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 128.0.0.1 ல இருந்து 191.255.255 வரைக்கும் இருக்கும். இது எவ்வளவு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா 65,000 ஐபி அட்ரஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஓகே,
தென் கிளாஸ் சி இது எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா கிளாஸ் சில வந்து 192.0.0.1ல இருந்து 223.255.255.255 வரைக்கும் இதுல வந்து நான் 3 நெட்வொர்க் போர்ஷன் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இதுல வந்து 3 நெட்வொர்க் போர்ஷனுமே ஃபுல்லா, அதாவது ஃபுல் ஆக்டேட்டிவ் நம்ம ஆட் பண்ணிருக்கிறதால இது வந்து அது நம்மளோட சிஸ்டம் தானாவே கெட் பண்ணிக்கும். நான் சொன்ன மாதிரி கிளாஸ் சி இது இந்த ஐபி அட்ரஸ் வந்து கிளாஸ் சி பேஸ் பண்ண ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கெட் பண்ணிக்கும். ஓகே, கிளாஸ் டி அண்ட் இ நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாவே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன இருக்குன்னா 224.0.0.1ல இருந்து 223.255, தென் கிளாஸ் இ வந்து 240.01.01, அப்புறம் 254.255.255.251. ஓகேவா, இதுதான் வந்து கிளாஸ் இ யூஸ் ஆகும். டி அண்ட் இ வந்து ஃபுல்லா ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஓகே, தென் இதுல பிரைவேட் ஐபி பப்ளிக் ஐபி ஃபுல்லாவே நம்ம வந்து ஐபியோட கிளாஸஸ் பார்த்தாச்சு, ஐபி எப்படி ஃபார்ம் பண்றாங்க, இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. பட் இப்போ இதுலயே பிரைவேட் ஐபி தென் பப்ளிக் ஐபி இருக்கு. பிரைவேட் ஐபி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது வந்து நீங்க உங்க ஹோம்ல இல்ல வந்து ஒரு ஆபீஸ்ல இருக்கிற ஒரு சின்ன லொகேஷன்ல, அதாவது 2 டீம்ஸ் இருக்காங்க, அந்த டீமுக்குள்ள யூஸ் பண்ற ஐபி அட்ரஸ்க்கு வந்து நீங்க பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இதுக்கு நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த அட்ரஸோட எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா 10.0.0.1 இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருக்க ஐபி அட்ரஸ் இதெல்லாம் ஃபுல்லாவே வந்து பிரைவேட் ஐபி. ஓகே, தென் பப்ளிக் ஐபி பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து பே பண்ணணும். அதாவது நான் சொன்னேன்னா ஐஎஸ்பி கிட்ட நீங்க பே பண்ணி நீங்க இங்க இருந்து டேட்டா ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாவே நம்ம வந்து ஐஎஸ்பி ஆல மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் ஃபுல்லாவே இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. இதோட எக்ஸாம்பிள் வந்து 8.8.8 இந்த ஐபிஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா ஐஎஸ்பி யூஸ் பண்றதால இது நமக்கு ஃப்ரீ கிடையாது. ஓகே, நான் சப்நெட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 2 நெட்வொர்க் போர்ஷன் இருக்கிறதுனால 255.255 நம்ம யூஸ் பண்றோம். ஹோஸ்ட் போர்ஷன் வந்து நம்ம எப்பவுமே ஃபில் பண்ண மாட்டோம், அது 0.0ல தான் இருக்கும். சோ இந்த சப்நெட் மாஸ்க் பத்தி யோசிச்சு, அதாவது இந்த சப்நெட் மாஸ்க் வந்து திங்க் பண்ணி தான் இந்த கம்ப்யூட்டர் வந்து கெட் பண்ணும் நம்மள. ஓகே, இது வந்து இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்திருக்காங்க, இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம உள்ள அலோ பண்ணலாம், இதை அலோ பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அப்பதான் நம்ம சிஸ்டம்க்கு தெரியும். ஓகேவா, சோ சப்நெட் மாஸ்க் முடிஞ்சது ஐபி அட்ரஸ். ஓகே, தென் நான் இப்போ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் ஷேர் பண்றேன். அது எதை பத்தி அப்படின்னா ஓகே ஃபுல்லா நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது, நெட்வொர்க்ல இந்த மாதிரி டிவைசஸ் இருக்கு, ஹார்ட்வேர் இதெல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கேப்சா பத்தி சொல்றேன். கேப்சா கோட் எத்தனை பேர் என்டர் பண்ணிருக்கீங்க? நான் என்டர் பண்ணிருக்கேன், ஆனா ராங்கா தான் மேம் இருக்கு. ஓகே, எதுக்காக கேப்சா யூஸ் பண்றோம்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஓகே, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேப்சா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நான் இது வந்து ரேண்டமா கேப்சானா என்னன்னா ஒரு ரேண்டமா ஒரு லெட்டர்ஸ் ஆர் நம்பர்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். அதுவும் இமேஜா ஷோ ஆகும், நம்பர்ஸா நமக்கு ஷோ ஆகாது. ஓகேவா, உங்களுக்கு வந்து அந்த கேப்சான்ற இடத்துல பிளேஸ் ஆகுது வந்து இமேஜ். ஏன் அது இமேஜா ஷோ ஆகுதுன்றது நான் சொல்றேன். இது வந்து எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகும்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், சம்டைம்ஸ் வந்து ஐம் நாட் அ ரோபோட் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து கேப்சா என்டர் ஆகும். பாத்திருக்கீங்களா? எஸ் மேம். இப்போ நம்ம வந்து ஒரு கேப்சாவை தப்பா என்டர் பண்றோம் அப்படின்னா இதுல என்ன எதனால நம்ம கேப்சா யூஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து ரியல் பர்சனை அத்தென்டிகேட் பண்ணும். ஏன்னா இப்போ ஸ்பாமோ பாட்ஸோ இருந்துச்சுன்னா அதால அதை ரீட் பண்ண முடியாது. லெட்டர்ஸை மட்டும்தான், லெட்டர்ஸ் நம்பர்ஸை மட்டும்தான் பாட்ஸால ரீட் பண்ண முடியுமே தவிர ஒரு இமேஜை ரீட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் நம்ம கேப்சா யூஸ் பண்றோம். கேப்சா நமக்கு வந்து இமேஜா இருக்கிறதுனால நம்ம அந்த இமேஜை ரீட் பண்ண முடியாது பாட்ஸால. பாட்ஸ்னா எப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக் அத்தென்டிகேஷன் பார்த்திருக்கீங்களா? இப்போ நீங்க சில விஷயத்துல எல்லாம் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உள்ள போயிடும் உங்களோட நாலேஜே இல்லாம. பாத்திருக்கீங்களா? சோ அந்த மாதிரி இதுதான் வந்து பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாட்ஸ் எல்லாம் சம் இதுல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. பிளகின்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளகின்ஸ், ஆட் ஆன்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ நீங்க ஏதாவது ஒரு சைட்குள்ள மூவ் ஆகுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல்லா அந்த இடத்துல நிறைய அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஓஎஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி பாத்திருக்கீங்களா? நீங்க யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா ஓஎஸ் சேஞ்ச் பண்றதுக்கு? எஸ் மேம். ஓகே, இப்போ நீங்க லைசன்ஸ்டு வெர்ஷன் வாங்குறதுக்கும் கிராக் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. லைசன்ஸ்டா வாங்குனீங்கன்னா ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் பேக்கேஜா அவங்க தருவாங்க. இதே நீங்க கிராக் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா யாருமே ஓஎஸ் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்கல்ல, எதுவுமே எங்கேயுமே ஃப்ரீயா கிடைக்காது. பட் வந்து நீங்க ஒரு ஓஎஸ்ஏ கிராக் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா அதுல ஏன்னா அவங்க நிறைய பாட்ஸ் வச்சிருப்பாங்க, பிளகின்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களோட டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு தெரியாம கேதர் பண்ணி யாருக்காவது சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து மணி. ஓகேவா, ஸோ ஃப்ரீயா இருக்குன்னு யாரோ லிங்க்ஸ் கிளிக் பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க.
மெயினா வந்து இந்த அமேசான் ஆஃபர்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா, மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகுமே, இந்த 50 மெம்பர்ஸ்க்கு நீங்க மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு ஐபோன் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் அந்த லிங்க் எல்லாம் எத்தனை பேர் ஆர்வமா ஷேர் பண்ணிருக்கீங்க? நான் பண்ணிருக்கேன் மேம். ஓகே, ட்ரையும் பண்ணிருக்கீங்கல்ல. சோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஃபுல்லாவே ஸ்கேம். அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். உங்களோட ஃபேஸ்புக் ஐடி ஆர் இன்ஸ்டாகிராம் இல்ல உங்களோட ஜிமெயில் அது மாதிரி டீடைல்ஸ் ஏதாவது என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஜ் வெறும் பிளாங்கா இருக்கும், வெறும் ஒயிட் பேஜா இருக்கும், இல்லைன்னா பிளாக் கலர் பேஜா இருக்கும். அதுக்கப்புறம் அது மூவ் ஆகாது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபிஷிங் அட்டாக். அதுதான் ஃபிஷிங் அட்டாக்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாம உங்க டீடைல்ஸை நீங்களே என்டர் பண்ணிருப்பீங்க. நீங்க நினைப்பீங்க ஓகே நமக்கு நெட்வொர்க் இல்ல, நமக்கு ஸ்பீட் இல்ல, அதனால வந்து பேஜ் லோட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளில வந்துருப்பீங்க. பட் அப்படி கிடையாது, உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கே தெரியாம அவங்க கேதர் பண்ணிக்குவாங்க. ஓகே, தென் கேப்சால வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. 5 டைப்ஸ் ஆஃப் கேப்சா இருக்கு. இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல. இது டெக்ஸ்ட் பேஸ்ட் கேப்சா, ஐ அம் நாட் a robot வந்து ரீகேப்சா, தென் வந்து 3D கேப்சா, தென் மேத்தமெட்டிக்கல் கேப்சா, இமேஜ் பேஸ்ட் கேப்சா. இதெல்லாம் பாத்திருக்கீங்கல்ல. மேம் ஸ்கிரீன் வியூ ஆகல மேம். ஸ்கிரீன் வியூ ஆகல மேம். Akshara's slide is not moving. Again share it, Akshara. Okay ma'am. Now ma'am. Yes ma. Okay ma'am. You can continue. ஓகே, இப்போ வந்து கேப்சால 5 டைப்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் பேஸ்ட் கேப்சா, ரீகேப்சா, 3D கேப்சா, மேத்தமெட்டிக்கல் கேப்சா, இமேஜ் கேப்சா. இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க நார்மலா இருக்கிற எல்லா சைட்ஸ்லயுமே. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க போய் நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்க அப்படின்னாலே எல்லாத்துலயுமே கேப்சா இருக்கும், பாத்திருக்கீங்களா? இந்த கேப்சா என்டர் பண்ணாதான் அந்த பேஜ் மூவ் ஆகும். ஏன்னா பாட்ஸால வந்து அந்த அளவுக்கு உள்ள போக முடியாது. ஏன்னா இந்த இமேஜ் பேஸ்டு தான் இது. இந்த இமேஜ் பேஸ்டு கேப்சாவை எந்த பாட்டாலையும் ரீட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கேப்சாஸை நிறைய யூஸ் பண்றாங்க. இதுக்காக தான் கேப்சாஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே, இந்த கேப்சா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன நினைப்போம், ஓகே ஒரு கேப்சாவை என்டர் பண்றோம், தென் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணா வேற கேப்சா வரும், அதை என்டர் பண்ணுவோம், அவ்வளவுதானே. பட் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சா என்டர் பண்ணுவோம், தென் வந்து ஒரு நியூ கேப்சாவை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், தென் வந்து அந்த கேப்சா வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்புறம் உங்களுக்கு வாய்ஸோ ஃபேஸோ, அதுல அந்த கேப்சாலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். வாய்ஸ் கேப்சா வேணுமா, இல்ல வந்து நீங்க என்டர் பண்றீங்களா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் சர்வர் கிட்ட அத்தென்டிகேஷன் வாங்கும், தென் அதோட ரிசல்ட்டை ஃபார்வர்ட் பண்ணும், அப்புறம் அது வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணும், வெரிஃபை பண்ணும், இது பாட்டா இல்லையா, இல்ல வந்து ஹியூமன் தான் இதை பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் வந்து ஒரு கேப்சா என்டர் ஆகும். நம்ம நினைப்போம் கேப்சா வந்து ஒரு சின்ன வேர்டு, அது குட்டியா இருக்கு, ஒரு சின்ன விஷயம் தானே, இது போய் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த சீக்ரெட் அண்ட் செக்யூர்டு விஷயத்தை எல்லாமே கேப்சா தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு பாட்டாலேயோ ஒரு ஸ்பேமராலேயோ இதை வந்து ரீட் பண்ணவே முடியாது. ஓகே, நான் இதான் சொன்னேன்னா வாய்ஸ் பேஸ்ட், ரெஃப்ரெஷ், அப்புறம் வந்து அதுல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஒரு கேப்சாவோட ஃபார்ம் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? தென் ஏன் நமக்கு வந்து கேப்சா வந்து ஃபுல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு, சப்போஸ் வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு புரியாது, நம்ம தப்பா போட்டுட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், பாத்திருக்கீங்களா? சோ அது எல்லாமே வந்து அந்த பாட்ஸ் கிட்ட இருந்து வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம ஃபுல்லா கேப்சா யூஸ் பண்றோம். இது வந்து ஒரு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே அதால வந்து இமேஜை ரீட் பண்ண முடியாது, ஸ்பேமர்ஸாலையும் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ண முடியாது. எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலுமே வந்து அதை ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம கேப்சா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஓகே, இப்போ நம்மளுக்கு கேப்சா ஒர்க் பண்ணலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கேப்சாஸை வந்து கேட்சீஸை வந்து கிளியர் பண்ணலாம். மொபைல் வந்து ஸ்பீடா இல்லைனாலும் நீங்க கேட்சீஸை கிளியர் பண்ணலாம். தென் உங்க ப்ரௌசிங் டேட்டாஸை வந்து அப் டு டேட்ல வச்சிருக்கணும். அப்புறம் வந்து ஓகே, எத்தனை பேர் வந்து உங்களோட சிஸ்டம் ஆர் போன்ல வந்து ஆட் பிளாக்கர்ஸ் யூஸ் பண்றீங்க? ஆட் பிளாக்கர்ஸ், தென் வந்து டவுன்லோட் மேனேஜர், இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? எக்ஸ்ட்ராவா உங்களோட சிலபஸ் இல்லாம உங்களோட டிபார்ட்மெண்ட் பேஸ்ட் ஏதாவது புதுசா சர்ச் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நம்மளோட சிஸ்டம்லயே நிறைய விஷயம் இருக்கு. நீங்க ஈவன் கூகுள்லயே வந்து நிறைய ஆட் பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணலாம். கூகுள் எக்ஸ்டென்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, எத்தனை பேர் இன்காக்னேட்டோ யூஸ் பண்ணிருக்கீங்க? ஹலோ, யூஸ் பண்ணதில்ல மேம். ஓகே, இன்காக்னேட்டோன்னு கூகுள்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி பாருங்க. அது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு
பிரைவேட்டான ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்காக்னேட்டோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு ஹிஸ்டரிஸோ உங்களோட ஐபிஸோ எதுவுமே வந்து அந்த இன்காக்னேட்டோ மோட்ல ஸ்டோர் ஆகாது. அதனாலதான் இன்காக்னேட்டோ யூஸ் பண்ணுவாங்க. விபிஎன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரெண்டு கம்பெனிஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்காக சில ஆப்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க அந்த ஆப் எல்லாம் வந்து செக்யூர்டா நம்ம அத்தன்டிகேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து விபிஎன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது வந்து உங்களோட ஐபி அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணி காட்டும். அதாவது டைனமிக்காவும் சேஞ்ச் பண்ணுவோம், ஸ்டாட்டிக்காவும் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு தான் நம்ம விபிஎன் யூஸ் பண்ணுவோம். இந்த ரீகேப்சா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது ஃப்ரீ சர்வீஸ். கூகுள் வந்து நம்மளோட ஏதாவது நம்ம ஸ்பாம் அபியூஸ் இதுல இருந்தெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த ரீகேப்சா நம்ம யூஸ் பண்றோம். இது ஒன்னு ஹியூமன்ஸால மட்டும்தான் வந்து இத உள்ள சால்வ் பண்ண முடியும். பாட்ஸாலையும் ஃபர்ஸ்ட் இந்த கேப்சாவோட மெயின் பேசிக்கே என்னன்னா, பாட்ஸாலையும் ஸ்பாமர்ஸாலையும் இதை வந்து ரீட் பண்ண முடியாது. அதனால நம்ம இந்த கேப்சா யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே, ஃபைனலி நான் வந்து பாஸ்வேர்ட் ஹேக்கிங் இப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாஸ்வேர்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, நம்மளோட இமெயில், டேட்டா பேஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம், சர்வர், பேங்க் அக்கௌண்ட் இது எல்லாத்தையுமே வந்து விர்ச்சுவலா ப்ரொடெக்டிவா வச்சுக்கிறதுக்காக நம்ம பாஸ்வேர்ட் அப்படின்றது வந்து யூஸ் பண்றோம். இந்த பாஸ்வேர்ட் அப்படின்றது வந்து ஜென்ரலா ஒரு கீ ஆக்சஸ் மாதிரி தான். நம்ம அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்காக, சிஸ்டம் ஆக்சஸ் பண்றதுக்காக, இதுக்காகலாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகே, நம்ம இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம பேசிக்கா பண்ற தப்பு என்னன்னா, நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வைப்போம், இல்லைன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தவங்க நேம் இல்ல மொபைல் நம்பர் இதெல்லாம் வச்சீங்கன்னா இது ஃபுல்லாவே வீக்கான பாஸ்வேர்ட். பிகாஸ் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போதே ஹேக்கர்ஸால ஈஸியா வந்து உங்களோட பாஸ்வேர்ட்ஸை கெட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இனிமே நீங்களும் பண்ணக்கூடாது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வைக்கிறது, ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம், மொபைல் நம்பர் இதெல்லாம் பாஸ்வேர்ட்ஸா வைக்க கூடாது. ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, அட்லீஸ்ட் ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதுல வந்து மினிமம் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் இந்த காம்பினேஷன்ல இருந்துச்சுன்னா தான் ஒரு பாஸ்வேர்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இனிமே நீங்க ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், கேபிட்டல், ஸ்மால், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாமே இருந்தாச்சா ஒரு பாஸ்வேர்ட் வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட். ஓகேவா? ஓகே, பாஸ்வேர்ட் அட்டாக்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு 4 அட்டாக் நான் சொல்றேன். டிக்ஷனரி, ஹைபிரிட் டிக்ஷனரி, தென் ப்ரூட் ஃபோர்ஸ், ரெயின்போ டேபிள். நீங்க வந்து கிரிப்டோகிராஃபி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பத்தி, ரெயின்போ டேபிள் அட்டாக் பத்தி எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இந்த டிக்ஷனரி அட்டாக் அப்படின்றது, டிக்ஷனரி அட்டாக் என்ன அப்படின்னா, ஒரு ஹேக்கர் இருக்காங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டா அவங்க ஒரு நிறைய லிஸ்ட் வச்சிருப்பாங்க. நான் ஒரு ஆப் சொல்றேன், அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இது எல்லாமே அதுல இருக்கும். அதாவது டிக்ஷனரி அட்டாக்ல இருந்து ஹைபிரிட் டிக்ஷனரி அட்டாக், ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், ரெயின்போ டேபிள் இது எல்லாமே அதுல ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். சோ நீங்க அதை யூஸ் பண்ணீங்கனாலே ஜஸ்ட் அதுவே உங்களுக்கு இதை கிராக் பண்ணி கொடுக்கும். சோ அதனால நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம், மொபைல் நம்பர்லாம் வச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டிக்ஷனரி அட்டாக் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது அந்த டிக்ஷனரி அட்டாக்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரீ டிஃபைன்டா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்க பாஸ்வேர்டோட டீகோட் பண்ணி பார்க்கும். டீகோட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு அதுல செட் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட சிஸ்டம் அது ஓபன் பண்ணிடும். சோ டிக்ஷனரி அட்டாக் இப்படி தான் வர்க் ஆகும். தென் ஹைபிரிட் டிக்ஷனரி அட்டாக் இது எப்படி வர்க் ஆகும் அப்படின்னா, எஸ் மேம், your screen is not sharing. ஓகே மேம். இப்போ மேம் okay actually hybrid dictionary attack. okay, எஸ் மேம். ஹைபிரிட் டிக்ஷனரி அட்டாக் எப்படி யூஸ் ஆகும்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு வேர்ட் அட்மின் அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா இதோட நிறைய காம்பினேஷன் ஆஃப் அட்டாக்ஸை வந்து, அதாவது நம்பர்ஸை வந்து இதை ஆட் பண்ணி பார்க்கும். இந்த ஹைபிரிட் டிக்ஷனரி அட்டாக் 123, 147 ஆர்எல்ஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு 2-3 நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த எல்லா வேர்ட்லயுமே வந்து இந்த டிக்ஷனரி அட்டாக் ட்ரை பண்ணி பார்க்கும். அதோட ப்ரீ டிஃபைன் ஸ்லாட்ல வந்து அது வச்சிருக்கும் இந்த வேர்ட் லிஸ்ட்டை. அந்த வேர்ட் லிஸ்ட் பேர் வந்து கிரன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரன்ச் அந்த வேர்ட் லிஸ்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி எந்த கேரக்டர் உங்க பாஸ்வேர்டோட செட் ஆகுதோ அதை வந்து ஓபன் பண்ணும். சோ இப்படிதான் வந்து ஹைபிரிட் டிக்ஷனரி அட்டாக் வந்து யூஸ் ஆகுது. தென் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்மால் லெட்டர்ஸ், கேபிட்டல், பிரேக் பாஸ்வேர்ட் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட்லாம் சொன்னேன்ல, நான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் சொன்னேன், அந்த மாதிரி நீங்க பாஸ்வேர்ட் வச்சிருந்தாலுமே ஹைலி ப்ராபபிலிட்டி ஆக்சஸ், அதாவது ஒரு இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டா ஒரு சார்ட் வச்சிருப்பாங்க. அந்த சார்ட்டையோ அந்த ஸ்கிரிப்டையோ உங்க லேப்டாப்ல ரன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எந்த பாஸ்வேர்டா இருந்தாலும் அது ஃபுல்லா கெட் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா ஒரு பாஸ்வேர்டை ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் ஆர் எல்ஸ் ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்க எல்லாத்துலயும் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இதுக்காகவே இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, லினக்ஸ் யூஸ் பண்ண யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். காலி லினக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு எல்லா டூல்ஸுமே அவங்களே ப்ரீ டிஃபைன்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல ஜான் த ரீப்பர் இல்லைன்னா ஜானி அப்படின்னு வந்து அந்த ஒரு டூல் சொல்லுவாங்க. அந்த டூல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். நீங்க எந்த அளவுக்கு பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்கா போட்டிருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லா அது என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்காங்கன்றத கெட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான அட்டாக்னா இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கும் ரெயின்போ டேபிள் அட்டாக்கும் தான். ரெயின்போ டேபிள் என்னன்னா ஹேஷ் வேல்யூஸ் இருக்கும். ஹேஷ் வேல்யூஸுமே கெட் பண்ணும். இப்போ நீங்க வந்து சிப்பர் டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? கிரிப்டோகிராஃபில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் வந்து ஒரு டேட்டா உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னா, இப்போ நான் ஓகே நான் இந்தியாவில் இருக்கேன், அதே மாதிரி இங்க யூஎஸ்ல இருக்கீங்க. நான் இப்போ வந்து ஹாய் அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். இதை சென்டர்ல இப்போ நம்மளோட மேம் யாராவது ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லா ஹேஷ் வேல்யூஸா இருக்கும். நீங்க சில டாக்குமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி பார்த்திருக்கீங்களா? டாக்குமெண்ட்ஸ் ஓபன் ஆகாம ஜஸ்ட் கொஸ்டின் மார்க் அப்புறம் ஏதாவது சிம்பிள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படி ஓபன் ஆகும். அது எல்லாமே சிப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன தவிர நான் சென்ட் பண்ண உங்களை தவிர அந்த டேட்டாஸை யாருமே பார்க்க முடியாது. அதுதான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். இப்போ இந்த வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? வாட்ஸ்அப் ஃபுல்லாவே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்ல தான் ஒர்க் ஆகுது. அதாவது சென்டர் ரிசீவர் இவங்களை தவிர இந்த டேட்டாஸ் யாருக்குமே ஷோ ஆகாது. அப்படிப்பட்ட ஹேஷ் வேல்யூஸுமே நம்ம வந்து ரெயின்போ டேபிள் யூஸ் பண்ணி கண்டிப்பா ப்ரீ டிஃபைன் பண்ணி இதை வந்து நம்மளால ஹேக் பண்ண முடியும். அதனால உங்க பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் எங்கேயுமே நோட் பண்ணி வைக்க கூடாது. அது ஃபுல்லா வந்து பிளெயின் பாஸ்வேர்டாவும் இருக்கக்கூடாது, இல்ல வெறும் நம்பர்ஸ் அந்த கேரக்டர்ஸ்லயும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். சப்போஸ் இந்த ரெயின்போ டேபிள் யூஸ் பண்ணாங்கன்னா இது கொஞ்சம் டைம் ஆனாலும் பட் ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணி இந்த பாஸ்வேர்டை நம்மளால கிராக் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பாஸ்வேர்டை வந்து எங்கேயும் நோட் பண்ணி வைக்காதீங்க. ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை செட் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் வந்து ஆல்பபெட், டிஜிட், சிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணுங்க. தென் உங்களோட யூசர் நேமுக்கு ரொம்ப ஈஸியா கெட் பண்ற மாதிரி யூசர் நேம் வந்து இப்போ நான் அக்ஷரான்னு வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட நேம் அக்ஷரா சரவணன். ஓகே, இப்போ நான் பாஸ்வேர்ட்ல வந்து சரவணன் அப்படின்னு வச்சேன்னா ஈஸியா கெட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க பாஸ்வேர்ட் வைக்க கூடாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களை இந்த மாதிரி அட்டாக்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாக்ஸ்ல இருந்து உங்களை நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செஷன் ஓவர், இதோட முடிஞ்சது. இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் எனக்கு நிறைய சொல்லணும்னு இருக்கு, பட் டைமும் இல்லை. நான் வந்து ஸ்லைடும் இந்த அளவுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஓகே, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு இமெயில் ஸ்பூஃபிங், ஏஆர்பி பாய்சனிங், அப்புறம் வந்து இந்த ஹேக்கிங் அட்டாக்ஸ்லாம் எப்படி நடக்குது, ஃபிஷிங் அட்டாக்னா என்ன, தென் என்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ணணும், கூகுள்ல வந்து எந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் இருந்தால் உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், ஓகே இந்த மாதிரிலாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஃப்ரீயா ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். எல்லாரும் உங்க மொபைல்ல கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல போய் செட்டிங்ஸ்ல இருக்கிற சைட் செட்டிங்னு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைட் செட்டிங் போனீங்கன்னா அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுங்க, இல்ல ஆஸ்க் ஃபர்ஸ்ட்னு கொடுங்க. கேமராஸ் எல்லாம் வந்து ஆஸ்க் ஃபர்ஸ்ட் கொடுங்க. தென் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை மட்டும் ரன்னிங்ல வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரிலாம் நீங்க உங்களை எல்லா விதத்திலையும் ப்ரொடெக்ட் பண்ணாதான் வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நீங்க சேஃபா இருக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு சேஃப்னு நினைச்சு ஒருத்தவங்க கிட்ட டிஜிட்டலைஸ்டா ஷேர் பண்ணாலுமே அதை இன்னொருத்தவங்களால கண்டிப்பா கெட் பண்ண முடியும். இப்போ நான் என்னோட லேப்டாப்பை ஃபுல்லாவே ஃபிளஷ் பண்ணி நான் இதை வந்து ரீசேல் போடுறேன் அப்படின்னா, இப்போ என்னோட லேப்டாப் வந்து நான் ஏதாவது ரீசேல்ல போட போறேன், வேற ஒரு லேப்டாப் வாங்க போறேன் அப்படின்னா நான் இந்த ஹார்ட் டிஸ்கை ஃபுல்லா ஃபிளஷ் பண்ணி நான் சேல் பண்ணுவேன். பட் என்னால வந்து ஃபுல்லா இதை வந்து கண்டிப்பா திரும்ப கெட் பண்ண முடியும். இதுல என்ன நான் டேட்டாஸ் வச்சிருந்தேன், இதை மறுபடியும் என்னால திரும்ப எடுக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி சேஃப் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க டிஜிட்டலா பண்ற எல்லா விஷயமுமே கண்டிப்பா அன்சேஃப் தான். ஸோ நிறைய எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண கத்துக்கோங்க. என்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, டூல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் மட்டும் இல்லாம கண்டிப்பா நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது நல்ல யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் விட நம்மளால கண்டிப்பா நல்லாவே ஷைன் பண்ண முடியும். So thanks for thank you Akshara. Yes ma'am. Rishita, mute yourself. So good afternoon to one and all. On behalf of Department of Computer Application and Computer
Science, I feel immense pleasure to take this opportunity to propose a vote of thanks for today's session. First of all, let me start by giving glory to the Almighty God for making today's webinar a resounding success. First and foremost, I thank our chief guest, Ms. Akshara, NOC Engineer, Digital Software Incorporated, who despite his busy schedule has found time to grace the event. Thank you, Ms. Akshara. And also, I express my heartfelt thanks to our respected Chairman, Sir, Vice Chairman, Ma'am, Secretary, Sir, Director of Management Studies, Ma'am. Thank you all for the continuous support. I thank to our respected Principal, Ma'am, Vice Principal, Ma'am, for their instant support for today's event. My heartfelt thanks to our beloved HOD, Ma'am, Department of Computer Application and HOD of Computer Science, faculty members for their guidance and encouragement in all our efforts. Last but not the least, I thank all the participants for your kind cooperation in making the event a resounding success. Once again, I thank you all for your attention. Thank you all. Thank you, Akshara. Thank you. We'll wind up the session. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, Akshara. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.